வணக்கம். நாங்கள் மௌலிவாக்கம் அரசு ஆதிதிராவிட நலமேல்நிலைப் பள்ளி 11ஆம் வகுப்பு படித்து வருகிறோம். என் பெயர் பி. யுவராஜ். என் பெயர் கண்ணன்ஜி. என் பெயர் ராகுல். என் பெயர் பிரவீன். என் பெயர் ஏ. யுவராஜ். நாங்கள் இப்போ ஒரு வேக்யூம் கிளீனரை நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது எதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வீட்டில் பெருக்கும்போது அந்த மூலையில் இருக்கிறத பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக போய் அந்த வாலோட அப்படியே இழுக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் எடுத்துக்கிட்டு ஸ்விட்சை போட்டிங்கன்னா பைப்பு வழியாக தானாக அது உள்ளே போயிடும். இது எந்த பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற மண்ணில் நாங்கள் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். அது வழியாக தான் ஏர்லாம் அப்படியே உள்ளே வந்துடும். இப்போ நாங்கள் ஸ்விட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏர் வர இடத்துலையே ஃபேன் சுற்றும். அதனால் முன்னாடி ஒரு வேக்யூம் வேவ்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி வேக்யூம் வேவ்ஸ் கிரியேட் ஆகும்போது அந்த பைப்புக்கு முன்னாடி இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த பைப்பு வழியாக உள்ளே போயிடும். பைப்பு வழியாக உள்ளே போய் கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஒரு நெட்டு போட்டிருக்கோம். அந்த மாதிரி இழுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் குப்பை தொட்டிக்கிட்ட போயிட்டு அதை அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும். வேக்யூம் கிளீனர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேக்யூம் கிளீனரில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை சார்ஜ் போட்டு பயன்படுத்தணும். அதனால் வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு ரேடியஸ்குள்ளே தான் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். வேறு எங்கேயும் தூக்கிட்டு போனால் வெயிட் அதிகமாக தேவைப்படுது. அதை தூக்கிட்டும் போக முடியாது. அதுவே நாங்கள் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது பேட்டரியில் தான் ஓடுது. அதனால் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சேவ் ஆகும். இது ரொம்ப போர்ட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எடுத்து இதில் 2 மூடி இருக்குது. 2 சைட்லையுமே பாட்டிலில் பிரிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு மூடியை நீங்கள் பிரித்து எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் கொண்டு போய் கொட்டிடலாம். தேங்க்யூ.